சத்யன் பேசும்போது சொன்னார், கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான், ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினவன் உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு. சூர்யா முடிக்கும் போது ஒன்று சொன்னார், எங்க கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஜி.கே. வாசன் இருக்கிறார், பாரிவேந்தர் இருக்கிறார், இப்போ தேமுதிக பிரேமலதா அக்கா வந்துருவாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்துருவாரு, இன்னொருத்தர் யாரும் சொன்னீங்க, ஓ பன்னீர்செல்வம் வந்துருவார். கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? மருத்துவர் ஐயாவுக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் அன்புமணி ராமதாஸுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். கேப்டன் விஜயகாந்துக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் பிரேமலதா அக்காவுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். பாரிவேந்தருக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் ரவி பச்சமுத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மூப்பனாருக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தவன் தான் ஜி.கே. வாசனுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். ஓ பன்னீர்செல்வத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தா ஓபி ரவீந்திரநாத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மோடி நடுவுல நிக்கிறாரு, அந்த பக்கமும் பூரா வாரிசு, இந்த பக்கமும் பூரா வாரிசு. நீங்க வாரிசை பத்தி பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் தான் எப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு அரசியல்